மனத்தில் மிகவும் கவலையோடு இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட. அதிலே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடந்த சம்பவம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பார்சரி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும், இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் கூடிய மாவட்டம், வருமானம் இல்லாத மாவட்டம், அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் என்பதையும், அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இதயமாக இருந்த ஒரு தேசம் என்பதையும் கிளிநொச்சி மக்களையும் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கிளிநொச்சி மண் இன்றைய தினம் இவ்வளவு மோசமாக படுமோசமாக இந்த ஒரு அபிவிருத்திகளுமே இல்லாமல் மாறி போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிளிநொச்சியிலிருந்து இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அறிவு தொடர்பான மிகவும் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம். அதற்குரிய மிகப்பெரிய நல்ல உதாரணமாக அண்மைய தினத்தில் எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதிகளால் திட்டமிட்ட ரீதியில் 31 ஊழல்வாதிகள் முதல் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் திட்டமிடப்பட்டு GA முரளிதரன் அவர்கள் தெளிவாக அவர்களுக்கு 2 ஒவ்வொரு கமக்கார அமைப்புகளுக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அமர்த்தப்பட்டு, இவர்களுக்கு தெரியும் அன்றைய தினம் நான் 7 ஃபைல்களை கொண்டிருக்கிறேன் என்று. அதில் முக்கியமாக எங்களுடைய முத்து சிவமோகன் என்று சொல்லப்படுகிறவர் கிளிநொச்சியினுடைய கமக்கார அமைப்பினுடைய பதிவு செய்யப்படாத அமைப்பினுடைய தலைவர். அவருடைய ஊழல்கள், அவருடைய வீட்டுக்கு போடப்பட்ட பாலம், அதே நேரத்தில் அந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி பிரதேச தவிசாளர் கரச்சி நினைக்கிறேன், அவருடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட 170 தேங்காய்கள், தென்னங்கண்டுகள், அதே நேரத்தில் அதுக்கு செலவழிக்கப்பட்ட மொத்தம் 600 மில்லியன் பணம், அதே நேரத்தில் எங்களுடைய தம்பி இளங்குமரன் போய் அதில் கடலை நட்ட அந்த வீடியோக்கள், இது தொடர்பாக தாராளமான ஆதாரங்களோடு தான் நான் அன்றைய தினம் வந்திருந்தேன். ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால், எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படுகேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்தளவு கேவலமாக என்னிடம் அவரை நேராக கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைக்கு மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் அந்த ஊழல்கள். கிளிநொச்சி மாவட்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற ஊழல்கள். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை இவர்கள்லாம் சொல்வார்களே, நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த அதிபுத்திசாலிகளுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர். அதே நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக 17 மில்லியன் தொடர்பாக நான் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த விசாரணையும் நடக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இவை பொதுமக்களுக்கு வழங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. அதைவிட முக்கியமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் இதுவரைக்குமே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல்களில் இருப்பது தான் இந்த கிருஷ்ணபுரம் COVID-19 சென்டர் கட்டினக்குரிய ஊழல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதங்கணி கோவிட் சென்டர் கட்டப்பட்ட ஊழல். இந்த 2 ஊழல் விசாரிக்கப்பட்டு வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டால் அவர்கள் செய்யப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல் இருந்த வடக்கு மாநில ஆளுநர் ஒருபோதுமே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு கடிதம் போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட்டை மூடவும். அது நான் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதே வைத்தியர் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கிலே நான் அதை ஆதாரமாக கொடுக்கிறது தயாராக இருக்கிறேன். இதே தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே மில்லியன் கணக்கான காசுகள் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2023 வரைக்கும் சேர்க்கப்பட்டதுக்குரிய ஆதாரங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி நச்மி அவர்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன்.
ஒரு 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 சமூக ஊடகத்தை ஒரு சமூகத்திலே ஒரு சமூக ஊடகத்தை பாவித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒருவனுக்கு ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக்டிலே போடுகின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த தீர்ப்புகள் வந்து சமூகத்திலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த போடப்பட்ட அந்த வழக்கிலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுகின்ற தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் இருந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்கிற ஒருவனுடைய குரலை அடக்குகின்ற போது அந்த அடக்குமுறைகள் படு மோசமானதாக இருக்கும். வேற யாருமே இந்த சமூகத்தில் இருந்து அந்த மக்களுக்காக போராட மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதே நேரம் இந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுவருடைய அண்ணன் உச்சமாளிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அதாவது வந்து புகர என்று சொல்வார்கள், அதாவது பசலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஊழல்கள் அங்கே இருக்கிறது. அதைவிட ஒரு 6 மேப் பண்ணி எங்களுடைய முரளிதரன் அவர்கள் அந்த ஆற்றிலே இந்த காலத்தாவை வினாடி தேக்காய் கருமாந்திரித்துமணி தித்வா புயல் நேரம் இது நடந்த என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி காசு கொடுத்துருக்காங்க ஊழல் தொடர்பான இதுகள் எனக்கு இருக்கிறது. வினாடி නමයතිපා පොට බලන්න. හැබැයි මම තව මේක කරුණාකරලා මේක සිංහලෙන් කියන්න ඕන මට. එදා මට අවිල්ලා අපේ ඇමති කෙනෙක් මේ රාමලිංගන් චන්ද්‍රසේකර මන්ත්‍රී ඇමතිතුමා මගෙන් අවිල්ලා DCC මීටින් එකේ මම මිනිසුන්ගේ ප්‍රශ්න ගැන ආපු ප්‍රශ්නයකට මට ප්‍රශ්න අහන්න දෙන්න නැතුව මට පට කුණුවරපින් බැනලා මාවට මට එළියට යන්න කියලා බනිනවා කියන්නේ අනුර කුමාර සනායතුමා ඔබතුමාලා තමයි අපිට කිව්වේ මේ රටේ වංජා දූෂණ ගැන ඔබතුමාලා කටයුතු කරනවා කොයි හරි ආකාරයකින් කොයි හරි ෆයිල් එකක් තියෙනවා නම් අරන් එන්න කියලා. අපිත් ඒක විශ්වාස කරලා මං ගවිල්ලා මේ වංජා දූෂණ කොමිටියකින් කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා. ඊට අමතරව මං ගාව 5-6ක් තියෙනවා. ඒවත් මම මේ ජනාධිපතිතුමාට ලියුමක් දැම්මා. ජනාධිපතිතුමා නලින්ද ජයදිස ඇමතිතුමාට ලියුමක් දැම්මා ඒක ගැන විමර්ශන කරන්න කියලා. දැන් අවුරුදු 2ක් ගිහිලා ඒක විමර්ශනයක් කරලා නැහැ. උතුරේ ජෙෆ්නා ටීචින් හොස්පිටල් එකේ මේ කබඩාව බෙහෙත් ගබඩාව පුච්චුවා ඒක ගැන කිසි විමර්ශනයක් අද වෙනකන් ගිහිලා නැහැ. ඒට අමතරව ඒක ගැන මේ ඩිස්ට්‍රික්ට් සම්බන්ධකරණ කමිටිව අපි කතා කරන යනකොට ජනාධිපතිතුමා පොඩ්ඩක් හිතලා බලන්න අපේ වගේ මේ පාර්ලිමේන්ත් මේ මෙම්බර්ස්ලාට කිසි ආරක්ෂාව දෙන්න නැතුව ඔබතුමාලාගේ මර කල්ලියෝ අවිල්ලා අපිට ඒ වීඩියෝ බලන්න ඒ වීඩියෝ වල අවිල්ලා අපිට ගහනවා. ඒ වීඩියෝ තියෙනවා ඒක. ඊට අමතරව අපිට නඩුවක් දාලා අපිට මේ ආරක්ෂාව දෙන්නත් බෑ කිව්වා. අන්තිමට අපිට ගිනියාවි දීලා ඒක තව ඒක එළියට ගත්ත එකට නඩුවක් දාලා හිරේ කරා. ඒ නිසා මම විශ්වාස කරනවා අර අපේ ඇමති මේ ජනාධිපතිතුමා නිකන් අර ජෝසිද රාජපක්ෂගේ පරණ 2009 2013 ගහපු බඩුවක් හොයාගෙන අවිල්ලා ස්ටේට්මන්ට් අරන් ඒක කරන්නේ නැතුව උතුරේ මේ ඇති වෙන්න තියෙනවා මේ වංජා දූෂණ ගැන. අපි ඒක පෙන්නලා දෙනවා. ඒ අන්තිමට වෙන්නේ අපිව ඔබතුමායි කාලය අවසానයි කරුමන්ත්‍රීතුමා ඉවර කරනවා. හැබැයි මම ඕෂලගේරත් කියලා මේ පුත්කලයා ගිහිල්ලා මාව පාර්ලිමේන්තුව එළියට දාන්න නඩුවකුත් දාලා තියෙනවා. ඒකෙන් අපේ දෙමළ ජනතාව මේ විශ්වාස කරන්නේ සිංහල ජනතාවට උතුරේ ඉඳන් කවුරු හරි ස්වාධීනම ආවම කැමති නෑ. ඒ නිසා මේ වගේ දඩුවම් මේ වගේ ඉවත් කරනවා කියලා එම වැරදි මතයක් යනවා. හැබැයි මම මේ වැඩි කාලේ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ මේ ඔබතුමාට වැඩි කාලේ මේ කරදර කරන්නේ නෑ. තව සති 2යි සති 3යි ඉන්නේ. අවසන් කරමු. ඉවර කරනවා. ඒ නිසා කරුණා කරලා හිතලා බලන්න කවදාවත් මේ වගේ වෙනම ස්වාධීනම පොලිටිකල් බෑක්ග්‍රවුන්ඩ් එකක් නැති අවිල්ලා එකම පුත්කලයාව ඕගොල්ලෝ පාර්ලිමේන්තුවේ ඉවත් කරනවා කියන්නේ නඩුවක් දාලා සිංහල ජනතාව පොට්ටක් හිතන්න ඕනේ. කවදාවත් ඕගොල්ලෝට ඇත්ත කියන්නේ. හොඳයි අවසන් කරමු කරුමන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. thank you. ගරු නන්දන පද්මකුමාර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.